guys, எல்லாருக்கும் வரமகாலட்சுமி விரதம் நல்வாழ்த்துக்கள் ஒரு ஹாப்பி வரமகாலட்சுமி விரதம். ஸோ இன்றைக்கி வரமகாலட்சுமி எங்கள் வீட்டில் காலை ஷோ உட்கார வைக்குவாங்க. அதுதான் ரெடி ஆகிட்டுருக்கு. உள்ள ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் தூங்கவே இல்லை. நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால நேற்று லீவில் இருந்து தூக்கமே வரல. ரொம்ப டயர்டாக இருக்குது, பசிக்குது. ஸோ எதனா ஸ்நாக் மாதிரி ஆல்ரெடி உள்ளே எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஸ்நாக் மாதிரி ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் வாசலில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஹனி லெமன் வாட்டர் இப்போ குடிக்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது அப்பப்போ. ஒரு பக்கம் எல்லா பழத்தையும் என் தம்பி கழுவி வச்சிட்ருக்கான். இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா அம்மா பிஸியாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. சாம்பார் அண்ட் இன்னொரு ஸ்டவ்வில் உருளைக்கிழங்கு பொரியல் போயிட்டு இருந்துச்சு, செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் என்னோட குட்டி கொஞ்சம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எல்லா ஃப்ரூட்ஸையும் கழுவி அடுக்கி வச்சுட்டான். அடுத்து எங்கள் மம்மி சாம்பார், பீன்ஸ் பொரியல் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மனுக்கு புடவை கட்டுறது தாங்க பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இது எங்கள் டேடி ஒரு டைப்பாக கட்டுவார். ஏதோ அவரால் முடிஞ்சது எப்போவுமே அவர் தான் பண்ணுறது. இந்த தடவை எங்கள் மம்மி ட்ரை பண்ணுறேன்ட்டு யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணாங்க. சரியாக வரல, பட் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் மம்மி இந்த பக்கம் வடை, கோசம்பரி அதெல்லாம் பண்ண வந்துட்டாங்க. ஸோ ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கடவுள் ஈவன் இஃப் யூஆர் டூயிங் இட் கிராண்ட் ஆர் நாட் கிராண்ட், நம்ம ஹோல் ஹார்ட்டடாக அதை செய்கிறோமா, அதுதான் பெரிய விஷயம். அண்ட் வடை, பாயாசம், கோசம்பரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க. அடுத்த டைம் வீடியோ எடுக்கும் போது ரெக்கார்ட் பண்ணும் போதே பேசணும். தட் இஸ் வெரி ஈஸி. ஐ ஃபீல் திஸ் இஸ் அ லிட்டில் ட்ரபிள்சம் டாஸ்க்குங்க. எங்கள் வீட்டோட லக்ஷ்மி அம்மன் அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கெல்லாம் நான் பிஜிஎம் போட்டிருந்தேன், பட் எனக்கு காப்பி ரைட்டு விழுந்துச்சு. நான் போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணேன் எதுக்கு ஒரு தடவை. அதனால் ஏன்னா நாளைக்கு காலையில் நான் போஸ்ட் பண்ணும் போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இப்போவே போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு காப்பி ரைட்டு விழுந்துருச்சு. So I just removed the song. It's okay guys, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணியிருக்கேன். சாங் போட்டு தான் நல்லா வரணுன்ட்டு இல்லை. இட்ஸ் ஓகே. அப்படியே லோமோவில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக டால் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இட்ஸ் none other than my dad, my mom, me, my brother, எல்லாரும் தான். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முழு வீடியோ பாருங்கள். ஒரு வீடியோவும் எஃபர்ட் எடுத்து போடுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் த ஃபுல் வீடியோ கைஸ். ஏதாச்சும் குறைகளோ ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் எது இருந்தாலும் ஜஸ்ட் காமெண்ட் டவுன் பிலோ கைஸ். எல்லாமே ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. இதுதாங்க எங்களோட மெனு. சாம்பார் சாதம், பீன்ஸ் பொரியல், கிழங்கு பொரியல், வடை, பாயாசம், ஜாமுன், கோசம்பரி மிஸ் ஆயிடுச்சு. உள்ள லேட்டாக செஞ்சாங்க அதனால். கைலா வா வா வாங்க கான்சன். எங்கெல்லாம் ஏன் வாய்ஸை மியூட் போட்டேன்னா எங்கள் மம்மி என் நாய்க்குட்டி மார்ஷ்மெல்ல வெளியில் ஓடிட்டான். அதனால் மெஷூன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா செல்லம்மா எங்கள் நாய்க்குட்டியை மெஷூன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ என்னோட டர்ன். மணி நான் சரியாக அடிக்கலைன்னு காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். பட் என்ன இருக்கோ சாமிக்கு ஆரத்தி பண்ணி வேண்டிட்டும் இருந்தேன். அட் த சேம் டைம் எல்லாருமே ஆரத்தி எடுத்தாங்க அம்மனுக்கு. எங்களோட ஆர்ம்ட் ஃபோர்ஸ் பாருங்கள் எப்படி வரானுங்க லைன் பை லைனாக உள்ள எங்களோட குட்டி குஞ்சன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா என் தம்பி ஆரத்தி எடுப்பான். இவன் தாங்க என்னோடய ஓன் பிரதர்.
வந்துருச்சுடா. நீ அரிசி போடலாமா? ஆமால்ல, ஏய் திருப்பி ஃபர்ஸ்ட் இல்ல குடி. ஐயோ மெஜஸ்டிக்ல இருந்து வந்தா. இதெல்லாம் மூட மாட்டேன். என்ன பண்றது? நீ ஏச்சுடா. கொஞ்சம் வெச்சு விடு. நீங்க பாருங்க. கிறிஸ்மஸ் தாத்தா. இது குடுக்குறல. நானே வெச்சுக்கிறேன். இல்ல நீ வெச்சு விடு. அப்போ நீ சரி வைக்கணும். ஏய் நீ போ. வாங்க. நாங்க பாரு எங்க மம்மி எவ்வளவு அழகா தொப்பல பேலன்ஸ் பண்ணுது. நீ அது வச்சுக்கோங்க போட்டு. ஆயிச்சா? இல்லடா இல்ல. அது என்ன என் கையில கொடுங்க. கையில தான் அது கொடுத்தாதான் நீங்க வேற இந்த போ சந்தியா. நீ அந்த போ சந்தியா. கையில புடிடி என்ன நீங்க. ஏய் அப்பா சாப்பிடு. ஃபர்ஸ்ட் கிச்சடி. போங்க. நீ போடோ கட்டறது நாய்க்கு பையன் நாய்க்கு பாத்துறோம். ஏய் போடு ப்ரோ. போடு வேணாம் வேணாம். போடு ப்ரோ போடு ப்ரோ. குஸ்டியா. ஏய் மோ நான் உன்ன மூணு பேர் போட பிடிக்குமா? நீ தரமணி போட பிடிக்குமா? இல்ல இல்ல நான் தர மாதிரி இல்ல வாங்குற மாதிரி இல்ல. இது குடுக்குறோம். பார்த்தீங்களா இந்த ஃபோனு? ஓகே, இந்த ஃபன்னெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து ரெடி ஆகிட்டு சாரியில் ஒரு ரீல் பண்ணேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு காப்பிரைட் விழாமல் இருந்தால் நல்லது. கைஸ், நான் எப்போ சாரீ கட்டினாலும் என்னால் ஃபோட்டோஸே சரியாக எடுக்க முடியாது. ஏனே தெரில, ஃபோட்டோ எடுக்கிறவங்க யாருமே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து சாப்பிட்ற வீடியோ எடுக்கல கைஸ், என்னால் எடுக்க முடியலை. ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு லேட் ஆச்சு. நான் உள்ளே வந்து இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னா இது வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கலசத்தை ஒரே நாளைக்கு தான் வைக்குவோம் கைஸ். அந்த அம்மனை வந்து இது வழி அனுப்பி வைக்கிற ப்ரொசீஜர். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ 3 பேர் ஆரத்தி எடுக்கணும். எங்கள் மம்மி என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுத்ததுனால ஐ வாசன்ட் ஏபிள் டு கோ. ஸோ எங்கள் டேடி போய் பிடிச்சாரு. ஸோ ஆரத்தி எடுத்து வச்சுட்டு இந்த ஆரத்தி எடுத்துகிட்டு போய் வாசலில் கரைச்சிடணும். ஓகேங்களா, வெளியே ஊற்றிடணும். ஸோ நான் போக முடியாத காரணத்தினால் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்தேன். தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கலாம், அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ என் தம்பி வந்து அடுத்து இதை வாசலில் எடுத்துகிட்டு போய் கரைப்பான். அங்கே பாருங்கள். ஸோ வாசலில் எடுத்துகிட்டு போய் இதை ஊற்றிடணும். ஓகேங்களா. அண்ட் வீட்டுக்கு வந்து 2 பேர், யாராச்சும் 2 பேர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் நின்று அந்த அம்மன் அந்த கலசத்தை 2 தடவை நம்ம ஷேக் பண்ணணும். ஸோ தேட் அம்மனை வந்து வழி அனுப்பி வச்ச மாதிரி. ஸோ கைஸ், அவ்வளோதான், வரலக்ஷ்மி விரதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இத்துடன் க்ளோஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செய்து. தேங்க்யூ, பாய்.